بسم الله الرحمن الرحيم. நாம் எல்லாம் இப்போது இந்த மிஅராஜ் உடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றதை பற்றி ஞாபகப்படுத்துவதற்காகவும் இதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது என்பதை உற்று நோக்கி அதை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்காகவும் நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கோம். ஆனால் இதை நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை புறக்கணிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்வது, அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது, அவர்களை பேசக்கூடிய மஜ்லிஸ்கள் நடத்துவது, இது போன்ற காரியங்களை தேவையில்லாத ஒரு விஷயமாக நினைக்கிறார்கள். அதனால்தான் இதை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏராளமான பேர்கள் இதில் கலந்து கொள்ளாமல் வெளியில் அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதற்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் நமக்கு என்ன உறவு, என்ன தொடர்பு, ஏன் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும், அவர்கள் மூலமாக அல்லாஹ்வை அறிந்து அவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை ஏன் நம்ம மனசுல எடுத்துக்கிறல அப்படின்னா, அவனுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு இருக்கிறது அப்படிங்கிறத நாம அறியாம இருக்கிறனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இது. இன்ஷா அல்லாஹ் அதை விளக்கக்கூடிய ஒரு பயானாக தான் இது இருக்கும். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், ஒரு தாயை விட 70 மடங்கு நான் ஒரு மனிதன் மீது அன்பு கொண்டவன், இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படின்னு சொல்றான். ஏன் இந்த இடத்துல அவன் தாயை சொல்கிறான், ஏன் அவன் தாயை விட 70 மடங்கு அன்பு செலுத்துகிறான் அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். அது தெரிஞ்சா இந்த மாதிரி விஷயங்களை நாம புறக்கணிக்க மாட்டோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்திருந்தும் அவர்கள் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் நினைத்தால் நேரடியாக அவர்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் அமர்த்தி விடுவான். அப்படி இருந்தும் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தார்கள் அனைவர்களும் சொர்க்கத்தில் நுழைந்த பின்னாடி தான் எனக்கு முழுமையான நிம்மதி என்று ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதை நாம கவனிக்கணும். பெருமைமிக்கவர்களே, நாம ரொம்ப கவனிக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய சிந்தனையில எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம ஆழமா நம்மளுடைய உள்ளத்துல பதிஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் வேறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறாக நாம நினைக்க மாட்டோம். அதாவது ஒரு தாய் இருக்கிறாங்க, நம்மளுடைய தாய் மேல நமக்கு முழுமையான பாசம். இன்னும் தாயுடைய பாசத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகிறார் என்று சொன்னால் அது தாய் தான் பெற்ற பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அன்புதான். மற்ற ஏனைய மக்கள் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்கள் காட்டக்கூடிய அந்த அன்புக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளை மீது, அந்த பிள்ளை வருங்காலத்துல எப்படி வரும்னே தெரியாது, இவங்களுக்கு உதவ மாட்டானாங்கிறதே தெரியாது, இருந்தாலும் அந்த தாய் அந்த பிள்ளையை அப்படி அக்கறையாக அன்பு செலுத்தி வளர்ப்பாள். தனக்கு சாப்பாடு இல்லாட்டி கூட அந்த பிள்ளைக்கு கொடுத்து வளர்க்கணும்னு நினைப்பா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு பேக்ரவுண்ட் பின்னாடி யார் இருப்பா அப்படின்னா அவனுடைய தகப்பனார், தந்தை. இப்ப இந்த தந்தையும் தாயும் ஏன் இந்த குழந்தை மீது இவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், தந்தை நினைக்கிறார்
இந்த குழந்தை பிறப்பதற்கு நான் தான் காரணம், என்னை கொண்டுதான் இந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிற உரிமை. தாய் நினைக்கிறாள், நான் தான் என்னுடைய கர்ப்பத்தில் சுமந்து இந்த குழந்தையை பெற்றேன் அப்படிங்கிற பாசம். அப்ப இரண்டு பேருக்கும் எதை கொண்டு அந்த பாசமும் உரிமையும் வருது அப்படின்னா, என்னை கொண்டுதான் பிறந்தான் அப்படின்னு தகப்பன் நினைக்கிறாரு. ஆம், நான் தான் அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுத்தேன் அப்படிங்கிற உரிமையை அந்த தாய் கொண்டாடுறார். இதனால இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தை மேல அளவு கடந்த அன்பு பாசம் செலுத்தி வளர்க்குறாங்க. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் இந்த குழந்தையை மீது தாயை விட 70 மடங்கு அன்பு காட்டுவதாக சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சான் அப்படின்னா, முதலில் தன்னுடைய நூறில் இருந்து ஒரு பகுதியை பிரித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்து தன்னுடைய நூரை கொண்டு ரூஹை ஊதினான். அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுக்கு ரூஹு ஊதப்பட்ட உடனே அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு அல்லாஹ்வை திக்ர் செய்தது. அப்ப அல்லாஹ் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய நூறில் இருந்து ஊதப்பட்ட இந்த ரூஹுடைய உடல் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை சதாவும் வணங்கி கொண்டு இருக்குது, நம்மளை திக்ர் செஞ்சு கொண்டு இருக்குது. அப்ப இது போன்ற நிறைய படைப்புகளை இந்த உலகத்துல படைக்கணும்னு நினைக்கிறான். நினைச்சு என்ன செய்யறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய நூறில் இருந்து ஊதிய அந்த நூரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுக்குள் புகுத்தப்பட்ட அந்த நூறில் இருந்து ஒரு பகுதியை பிரிக்கிறான், சின்ன ஒரு பகுதியை பிரிக்கிறான். அந்த பிரிச்ச நூரை 4 பகுதியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரிக்கிறான். அப்ப இந்த 4 பிரிவுகளில் இருந்து வானம், பூமி, காற்று, மலை, காடு எல்லாத்தையும் படைக்கிறான், எல்லா படைப்புகளையும் படைக்கிறான். அதில் ஒரு படைப்பு மனிதன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறில் இருந்து சிறிது நூரை பிரித்து எடுத்து படைத்த அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. அவன் நினைத்தது போல அது எல்லாமே திக்ர் செய்து இன்னைக்கு திக்ர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான் அஷ்-ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான் வன் நஜ்மு வஷ்-ஷஜரு யஸ்ஜுதான். நிறைய படைப்புகள் எனக்கு சுஜூது செஞ்சுக்கிட்டு இருக்குது, நிறைய படைப்புகள் என்னை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதே எதிர்பார்ப்புலதான் மனிதனையும் அல்லாஹ் படைக்கிறான். இன்னைக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்களேன், ஒரு நெல் விதை இருக்குது, அதுல பல வகை இருக்கு. இப்ப பாசுமதி ரைஸ் இருக்கா, அந்த நெல்லை போட்டா அதே பாசுமதி ரைஸ் தான் உருவாகுது. சீரக சம்பான நெல் இருக்கா, அதை போட்டா அதே நெல்லு தான் உருவாகுது, சுவையில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. இப்படி உலகத்தில் எந்த விதைகளை நாம பயிரிட்டாலும் முன்னாடி அது எப்படி ருசி கொடுத்ததோ அதே போலவே மீண்டும் உருவாகுது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த மாம்பழம் நல்ல இனிப்பா சுவையா இருக்கு. உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த மாம்பழம் இந்த கொட்டையை கொண்டு போய் நான் என்ன செய்யணும், என்னுடைய வீட்டுல மண்ணுல புதைச்சி நான் இதுல இருந்து ஒரு கண்டை உருவாக்கி அதை பெரிய மரமாக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் செய்வான். இன்னைக்கு அதை விதைச்சு நாளைக்கு பயன்படுத்த தரப்போறது இல்லை, அது எத்தனையோ வருஷம் கழிச்சுதான் தரப்போகுது. இருந்தாலும் அந்த மாம்பழ சுவைதான் வேண்டும் சொல்லிட்டு அவன் செய்யறான். ஒரு 10 வருஷமா 15 வருஷமா கழிச்சு என்ன செய்யுது, அவனுக்கு அந்த மாம்பழம் விளைஞ்சி முதல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சுவையில சாப்பிட்டானோ அதே சுவையை கொடுக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் அப்படிதான் இருக்கு. ஆனா மனிதன் இருக்கான்ல, நல்ல தொழுகையாளியா இருப்பான், முஸ்லிம்னா ஒரு முஃமின்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அச்சத்துல இருப்பாரு, அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வார். ஆனா
அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெரிய ஒரு கழுசறையா இருக்கும், பெரிய பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன் இது மட்டும் இங்க வேறுபடுது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எத்தனையோ படைப்புகளை படைச்சான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறில் இருந்து கொஞ்சம் பிரிவை எடுத்து எல்லா படைப்புகளுமே அல்லாஹ் என்ன நினைத்தானோ அதைத்தான் செய்து. ஆனால் இந்த எல்லாவற்றையும் யாருக்காக படைத்தானோ, இந்த மனிதனுக்காக தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளையும் படைச்சான். ஆனா இந்த மனிதனுக்காக அனைத்தையும் படைத்தான். அனைத்தும் அல்லாஹ்வை நினைத்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் தான் எனக்கு தஸ்பீஹ் செய்யணும், என்னைய வணங்கணும்னு அல்லாஹ் நினைச்சான். அப்படிப்பட்ட மனிதன் மட்டும் அந்த அல்லாஹ்க்கு துரோகம் செய்யறான். காரணம் என்ன? ஒரு முஃமினுடைய பிள்ளை கல்சரையாக இருக்குது, ரவுடியாக இருக்குது, குடிகாரனாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து படைப்புகளும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நூரை கொண்டு படைத்தானோ அந்த நூரை இழக்காமல் அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்குது? அதுக்கு பாவம் செய்ய தெரியாது. பாவம் செய்தால் அந்த நூரை இழந்துவிடும். அப்ப மற்ற படைப்புகளுக்கு பாவம் செய்ய தெரியாததால் எந்த நூறோடு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதோ அந்த நூரை இழக்காமல் அது அப்படியே தக்க வைத்து கொண்டு அல்லாஹ் நினைத்ததை அது செய்து கொண்டிருக்கிறது. மனிதனுக்கும் அந்த நூரை கொண்டுதான் படைச்சான். ஆனா மனிதன் தன்னுடைய பாவத்தால் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த நூரை இழந்து விடுகிறான். அதனால அவருடைய உள்ளம் என்ன செய்யுது? கெட்டு போய் பல பாவங்களை செய்யறான். பல பாவங்களை செய்யறனால மீண்டும் மீண்டும் அந்த நூரை இழந்து உள்ளம் இருளடைந்ததாக அவனுக்கு ஆயிருது. அப்ப மனிதனுக்கு மட்டும் என்ன ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னா, தனக்கு ரீசார்ஜ், அதாவது பவர் இறங்கும் போது, தான் செய்யும் பாவத்தால் அந்த நூறினுடைய ஒளி மங்கும் போதெல்லாம் இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய கவனத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைக்க வேண்டும். எங்கிருந்து அவனுக்கு இந்த நூறு கொடுக்கப்பட்டதோ அந்த நூறின் பக்கமே அவனுடைய கவனத்தை செலுத்தினால், அவர்களை பின்பற்றி நடந்தால் அந்த இழந்த நூறு ரீசார்ஜ் செய்யப்படும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம போன் வச்சிருக்கோம், போன்ல சார்ஜ் இறங்கிருது. உடனே என்ன செய்யறோம்? டக்குன்னு போய் சார்ஜர்ல மாட்டி ரீசார்ஜ் பண்றோம். ஏன்னா அதுக்கு இருந்த அந்த கரண்ட் எங்க இருந்து அதுக்கு கிடைச்சிச்சுங்கிறத நம்மளுக்கு தெரியுது. அதை இழக்கும் போது எங்க போனாலும் அதுக்கு அந்த சார்ஜ் கிடைக்குமோ அங்கேயே போய் அந்த பின் எடுத்து சொருகிறோம். இதே மாதிரி இந்த உலகத்துல நாம் பாவத்தால் நாம் அந்த நூரை இழக்கும் போது எங்க போய் நாம ரீசார்ஜ் செய்யணும் அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்குவதை கொண்டு, அவர்களை அன்பு கொள்வதை கொண்டு, அவர்களுடைய செயல்களை பின்பற்றுவதை கொண்டு. அப்ப அல்லாஹ் நான் 70 தாயை விட அன்பு கொண்டவன் அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா, இந்த உடலை பெற்றெடுத்ததுதான் தாய். உலக பார்வைக்கு அதற்கு காரணமாக இருப்பதுதான் தந்தை. ஆனால் உன்னை இந்த உலகத்தில் இயங்க வைக்கக்கூடியது என்னுடைய ரோஹ். இல்லைன்னா நீ வெறும் சடலம். இப்போ ஒரு மனிதன் பல கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு ஃபேக்டரியை திறக்கிறான். பல கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு ஃபேக்டரியை திறக்கிறான். அந்த ஃபேக்டரியுடைய மதிப்பு பல கோடி ரூபாய் தான். ஆனால் ஒரு தடவை அவன் காசு கொடுத்து வாங்குறது தான். ஆனா அவனுக்கு அன்றாடம் அவசியமானதாக தேவையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, அந்த மிஷின்கள் இயங்குவதற்கு கரண்ட் தேவைப்படுது. கண்ணுக்கு தெரியாததான், ஆனா அந்த கரண்ட் தான் என்ன செய்யும்? அந்த மிஷினை இயக்கும். அந்த மிஷினை அவன் ஒரு தடவை தான் காசு கொடுத்து வாங்கினான். ஆனா கண்ணுக்கு தெரியாத அதை இயக்கக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மாசம் மாசம் காசு கொடுத்து வாங்குறான். என்ன காரணம்? அது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் அவனுக்கு தெரியுது அந்த கரண்ட் இருந்தால்தான் இந்த மிஷின் இயங்கும் என்று.
அதே மாதிரி நம்ம பெத்தது காரணம் வேணா நம்ம தாய் தகப்பனா இருக்கலாம். ஆனால் நாம் இயங்குவதற்கு கரண்ட் கொடுப்பது யார் அப்படின்னா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல அந்த நூரை செலுத்துறோம். அந்த நூறில் இருந்து நமக்கு இந்த ரூஹை படைத்து நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதை கொண்டுதான் நாம இயங்குறோம். அப்ப இந்த இயங்குவதற்கு காரணம் யார் அப்படின்னா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும். அப்ப ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்ததாலேயே அந்த தாய் மீது நாம் நம்மளுடைய காலம் இருக்கும் வரை அந்த தாய் மீது அன்பு செலுத்தணும், அவங்க மேல கருணை காட்டணும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு பணிச்சிருக்கான். அப்படின்னா நாம இந்த உலகத்துல இயங்குறதுக்காக எந்த விதமான செலவும் இல்லாமல் அல்லாஹ் ரூஹ் என்ற பெயரை கொண்டு கரண்ட் நம்மளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கானே, கொடுத்துக்கிட்டு இருக்கானே, இதுக்கு நாம அல்லாஹ்வுக்கு என்ன செலுத்தணும்? அப்ப அல்லாஹ் சொல்றான், ஏண்டா உங்க அம்மா பெக்கும் போது உனக்கு உயிர் இல்லாட்டி அன்னைக்கே கொண்டு போய் உன்னை அடக்கிடுவாங்க, நீ மண்ணோட மண்ணா போயிருவ. ஆனால் பெற்றது உன்னுடைய தாயாக இருந்தாலும் காரணம் தகப்பனாக இருந்தாலும் உன்னை இயங்க வைப்பது உனக்கு கண்ணுக்கு தெரியாத நான் அனுப்பிய ரூஹை கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கிறாய். நீ இயங்குவதற்கு முழு காரணமே நான் தான். சும்மா ஒரு 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கே உன் மேல உழவு பாசம் இருக்குண்டா, என்னுடைய ரூஹை கொடுத்து உன்னை இயங்க வைத்திருக்கேனே, அப்ப நான் தாயை விட பல மடங்கு கருணை உள்ளவன் அல்லவா? அதனாலதான் நான் தாயை விட 70 மடங்கு அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாங்கிறத நாம விளங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், நீ எனக்கு உன்னுடைய நூரை கொடுத்து என்னுடைய நூறில் இருந்து இந்த மனிதர்களை படைத்திருக்கிறாய், அதனால நான் இந்த உம்மத்து மேல கருணை. அவங்களும் ஒரு தாயுடைய ஸ்டேஜுக்கு வர்றாங்க, ஒரு தாய் தாப்பனுடைய ஸ்டேஜுக்கு நம்ம மேல கருணை காட்டுறாங்க, அதையும் தாண்டி கருணை காட்டுறாங்க. அப்ப இவங்க நம்ம மேல ஏன் இவ்வளவு கருணை காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் மேலான உரிமையில் அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை கொண்டுதான் படைக்கப்பட்டு இருக்கிறான். நாம இந்த உலகத்துல நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு விட்டுட்டு நாம வேற விஷயத்த நோக்கி, எனக்கு டைரக்டா நான் அல்லாஹ்ட்ட தான் பேசுவேன், அல்லாஹ் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனை ஆராய்ந்தால் அதற்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எங்க போய் நமக்கு ரீசார்ஜ் ஏத்தணுமோ அந்த இடத்த நம்ம விட்டுட்டு நாசமா போறோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. நானே அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்த்து நான் எல்லா மார்க்கத்தை அறிந்து கொள்வேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா, அதற்கு என்ன ஒரு சுருக்கமான உதாரணம், இப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் இருக்கு, அது பல மடங்கு பல ஆயிரம் கணக்கான வாட்ஸை கொண்டு வரக்கூடிய கரண்டை டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு குறைச்சி நமக்கு என்ன கரண்ட் தேவையோ அதற்கு அவசியமான கரண்டை நமக்கு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கப்படுது. அதுல நாம எல்லா பொருள்களையும் உபயோகப்படுத்துறோம். நம்மளுடைய போன் ரீசார்ஜ் பண்றதா இருந்தா கூட அந்த கரண்ட்ல போட்டா தான் ரீசார்ஜ் ஆகும். நேரடியா கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும் பார்த்தீங்களா கரண்ட், வானம் உயரத்துக்கு இருக்கும் அந்த ஆண்டனா, அந்த பில்லர், அதுல பெரிய உயரத்துல பெரிய பெரிய ஒயர்கள்ல கரண்ட் போய்கிட்டு இருக்கும். அதுல போய் நம்ம சார்ஜரை போய் மாட்டி நம்ம போனை மாட்டினா என்ன நடக்கும்? சார்ஜரும் எரிஞ்சு போயிடும். அது ஹை பவர் கரண்ட். சார்ஜரும் எரிஞ்சிரும், போனும் எரிஞ்சிரும், மாட்ட போன இவனும் எரிஞ்சிருவான். அப்ப புத்தி உள்ளவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு குறைச்சி லெவல் படுத்தி நமக்கு தேவையான அந்த வாட்ஸ் கரண்ட் நம்ம வீட்டுக்கு கொடுக்குறாங்களே அதை பயன்படுத்தினாதான் என்ன செய்யப்படும், நம்மளுடைய பொருள்கள் பாதுகாக்கப்படும்.
யாரெல்லாம் நான் வந்து டைரக்டா குரானை பார்த்து அல்லாஹ்வை அறிந்து கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விட்டு அவன் டைரக்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஹை பவர்ல போய் கை வைக்கிற மாதிரி என்ன நடக்கும்? எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான். டைரக்டா நான் குரானை ஆராய போறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கிட்டு யாரெல்லாம் நானும் ஞானிதான், நானும் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு டைரக்டா இறங்குறானோ அவனுக்கு பூரா என்றைக்குமே நேர்வழி கிடைக்காது. ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நூறில் இருந்து மனிதனை நேரடியாக படைச்சிருக்கலாம்ல? ஏன் படைக்கல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அந்த நூரை கொண்டு படைத்து விட்டதால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பில் நெருக்கத்தில் இருக்கிறார்கள்ங்கிறத விளங்கணும். அவர்களுடைய நூறில் இருந்து சிறிது அளவை பிரித்துதான் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மளையும் படைச்சிருக்கான். அப்படின்னா நாம எல்லாம் அவர்களை கொண்டுதான் இருக்கிறோங்கிறத விளங்கணும். அவர்களுக்கு கீழ்தான் இருக்கிறோங்கிறத விளங்கணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் தேவை என்றால், அவர்களுக்கு ஈமானில் உறுதி இல்லை, குறையுது கொஞ்சம் அப்படின்னா அவங்க நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. நமக்கு ஈமான்ல குறைபாடு ஏற்படுதுன்னா எங்க போகணும்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. அதுக்கு ஒரு நல்ல ஆயத்து கூட வரும். போன பயான்ல கூட நான் அது பேசியிருப்பேன். அந்த ஆயத்து அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுடைய உம்மத்துகள் பாவம் செய்து விட்டால் அவர்கள் உங்களை தேடி ஓடி வருவார்கள். நீங்கள் அவர்களை என்ன செய்வீங்க? பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி நீங்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பீர்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து. இன்ஷா அல்லாஹ் நினைவு வந்தா நான் அந்த ஆயத்தை சொல்றேன். அப்ப ஏன் அல்லாஹ்வே சொல்லலையே, நீ பாவம் செஞ்சுட்டா என்ன செய்ய, நேரடியாக தௌபா செய்வார்கள் சொல்லல. நபியே உங்களை நாடி வருவார்கள். அப்ப நபியுடைய தொடர்பு இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நபி தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் நேரடியா அல்லாஹ்ட்ட பேசுறேங்கிறதுல எந்த லாபமும் இல்லை. எப்படி நாம வந்து நம்மளுடைய போனுக்கு ரீசார்ஜ் பண்றதா இருந்தா வீட்டிற்கு அந்த கரண்ட்டுடைய பவரை குறைத்து அனுப்பக்கூடிய கரண்ட்ல போட்டா தான் ரீசார்ஜ் ஆகுமோ, அதே மாதிரி நமக்கு ஈமானில் பலகீனம் ஏற்படும் போது, மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படும் போது நாம யார நாடணும் அப்படின்னா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கும் போது நம்ம உள்ளத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள், ஈமானுடைய குறைபாடுகள் என்ன செய்யப்படும்? சரி செய்யப்படும். அவர்களை விட்டுட்டு நான் நேரடியா அல்லாஹ்வைத்தான் நான் வந்து நாடுவேன் அப்படின்னா ஹை பவர்ல கை வைக்கிற மாதிரி. அதனால பேர்பு மிக்கவர்களே, யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை. ஷைத்தான் வந்து என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹ்வை ஏத்துக்குருவான். எந்த இடத்துலயுமே ஷைத்தான் வந்து என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ்வை புறக்கணிக்க மாட்டான். யாரை புறக்கணிப்பான் அப்படின்னா அந்தந்த காலத்தில் வந்த ரசூல்மார்களை புறக்கணிப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல கூட சொல்லி காமிப்பான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காண்டி போகும்போது ஷைத்தான் வந்து சொல்லுவான், ஒரு செய்தி சொல்லி விடுவான், மூசாவே எனக்கா அல்லாஹ்விடத்துல இதை கேட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அந்த பேசும் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல மறந்துடுவாங்க. அல்லாஹ்வா நினைவு காட்டுவான், மூசாவே நீங்க வரும்போது ஒருத்தர் ஒரு செய்தி சொல்லி விட்டாரு அப்படின்னா அப்பதான் அந்த ஷைத்தான சொன்னது நினைவுக்கு வரும். ஆமா ஆமா இந்த மாதிரி ஷைத்தான் சொன்னான் வரும்போது. அப்ப அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுவான், ஒண்ணும் இல்லை, நான் அவனை மன்னிச்சிடுறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபூர்ல போய் அவனை சுஜூது செய்ய சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் இருக்கிறாங்கிறத அவன் நம்புறனால தானே அல்லாஹ்ட்ட இந்த செய்தியை கேளுங்கன்னு சொல்றான். அவன் அப்ப யார நம்பல, யாருக்கு அவன் அடிபணியல? நபிக்கு. சொர்க்கத்துல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து சுஜூது செய்யாதனாலதான் அல்லாஹ் வந்து அவனை தூக்கி எறிஞ்சான்.
அந்த குறையை இப்ப அவனை செய்ய சொல்லுங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இல்லை, அவன் உயிரோட இருக்கான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூர்ல போய் அவனை சுஜூது செய்ய சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதுல நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த இப்லீஸ் நபிமாரை ஏற்றுக்கொள்ளாததற்கும் நாமும் நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு யோசிக்கணும். அப்ப நபியை இலகுவாக கருதக்கூடியவன், நபியை அவர்களும் ஒரு மனிதர் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள், நபியை அவர் என்ன அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை வாங்கி கொடுப்பதற்காக வந்தவர், அவர் போயிட்டாரு, அவர் நம்ம ஏன் மதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த ஷைத்தானுடைய இப்லீஸ் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசின அந்த சம்பவத்தில் இருந்து நாம விளங்கி கொள்ள முடியும். அதனால பேர்பு மிக்கவர்களே, ஏன் மௌலிது ஓதுறோம், ஏன் மேராஜ் தினம் கொண்டாடுறோம், ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லா தினங்களையும் நினைவு கூர்ந்து அதுக்குன்னு ஒரு பயான் மஜ்லிஸ், திக்ர் மஜ்லிஸ்லாம் நாம நடத்துறோம் அப்படின்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அவர்கள் நமக்காக செய்த தியாகங்களை நினைவுபடுத்துவதற்காக. நாம எல்லாம் இப்ப மேராஜ் 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 இப்படிதான் ஏதோ ஒரு கூட்டம் போடுறவங்களும் அந்த புராக் வாகனத்துல போனாங்க, வைத்து மஸ்ஜித் அல் அக்ஸாவுல தொழு வச்சாங்க, போனாங்க. இந்த பழைய கதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய அத்தாட்சிகளை காமிப்பதற்காக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தாட்சி அல்லாஹ் காமிக்கிறான் அப்படின்னா யாருக்காக வேண்டி காமிக்கிறான்? நம்மகிட்ட சொல்றதுக்கு தானே. அப்ப நமக்காக வேண்டி தானே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அத்தாட்சிகளை கூப்பிட்டு காமிக்கிறான். காரணம் என்ன? அந்த அத்தாட்சிகளை எல்லாம் நம்ம கேட்டு நாம ஈமான்ல அதிகப்படணும், ஆர்வப்படணும், அல்லாஹ்வை முன்னோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தணுங்கிறதுக்கு தானே அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த மேராஜ் தினத்தை நினைவு கொள்ளாமல் அந்த விஷயங்களை நம்ம எப்படி நினைவுபடுத்த முடியும், எப்படி ஞாபகம் கொள்ள முடியும், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும்? அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்று எதையெல்லாம் பார்த்தார்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடங்கள் என்னவென்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான்ல நான் பேசுறேன். இந்த பயான்ல நான் சொல்ல வந்த விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மளை இணைத்து கொள்ளாமல், அவர்கள் மீது அன்பு கொள்ளாமல் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பு பெறாது, சீரடையாது. நாம் இழந்த ஈமானை, அவ்வப்போது குறைபடும் ஈமானை நாம் என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. நம்மளுக்கு கரண்ட் குறைஞ்சிட்டா, போனுக்கு கரண்ட் இறங்கிட்டா, சார்ஜ் இறங்கிட்டா எப்படி ஒயர்ல போய் மாட்டி சார்ஜ் போடுறோமோ, நம்மளுக்கு மார்க்கத்தில் எந்த சந்தேகமும் எந்த குழப்பமும் ஈமானில் குறைபாடும் வரும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடாமல், அவர்களை நாடாமல், அவர்களை நினைவு கொள்ளாமல் நம்மளுக்கு அது பரிபூரணம் ஆகாது என்பதை விளக்குவதற்காக தான் இந்த பயான். இன்ஷா அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளை விடவும், அவர்கள் மீது நாம வஸ்துக்களை விடவும் அவர்கள் மீது நாம் அன்பு கொள்ளணும். குறிப்பாக தன்னுடைய உயிருக்கும் மேலாக அவர்களை நினைக்க வேண்டும். அவர்களுக்காக தன்னுடைய உயிரை விடுவதற்கு நாம தயாரான நிலையில் அன்பு கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு அன்பு கொண்டு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மளை இவ்வுலகிலும் மறு உலகிலும் அரவணைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களையும், இதை கேட்கக்கூடிய மக்களையும், இதை கேட்டு உள்ளம் மாறுபடக்கூடிய மக்களையும் அல்லாஹ் அவனின் பக்கம் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன்.